கோவை கொல்லம் புனலூர் குற்றாலம் ஒருநாள் பட்ஜெட் சுற்றுலா. நான் கோயம்புத்தூரில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி ட்ரெயினுக்கு கோயம்புத்தூரில் இருந்து கொல்லம் அன்ரிசர்வ் டிக்கெட் ரூ. 175 எடுத்து அதிகாலை 6 மணிக்கு கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தடைந்தேன். கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கொல்லம் பீச் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதை நான் அரை மணி நேரத்தில் நடந்து சென்று விட்டேன். அதிகாலை என்பதால் உடற்பயிற்சிக்கான வாக்கிங் ஆகவும் அமைந்தது. கொல்லம் பீச் ஆனது காலை நேரத்தில் பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் எந்தவிதமான ஆரவாரமும் இன்றி சுத்தமாக மிகவும் பளிச்சென்று இருந்தது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பீச் எவ்வளவு சுத்தமாக இருக்கும் என்பது புரியும். நான் அங்கு சென்ற சிறிது நேரத்தில் சூரிய உதயம் ஆரம்பமானது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. சிறிது நேரத்தில் மீனவர்கள் தங்களது மீன்பிடி படகை கடலுக்குள் செலுத்தும் அழகிய காட்சியை நான் பார்த்து படம் பிடித்துள்ளேன். இதுவரை நான் எத்தனையோ பீச் சென்றிருக்கிறேன். இந்த காட்சியை முதல் முறையாக இங்குதான் பார்க்கிறேன். மிக ஆச்சரியமாக இருந்தது. நானும் சிறிது தூரம் தள்ளினேன். நான்கு பேர் மீன்பிடிக்க செல்வதற்கு 20 நபர்களுக்கும் மேலாக சேர்ந்து மிகவும் சிரமப்பட்டு தள்ளுகின்றனர். இதுதான் தனியாக இல்லாமல் ஒரு குழுவாக சேர்ந்து செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு நிஜமான எடுத்துக்காட்டு ஆகும். கொல்லம் கடற்கரையில் இருந்து திரும்ப நடந்து வரும் வழியில் இருந்த ரோட்டோர கடையில் 3 தோசை 30 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டுவிட்டு இரயில் நிலையம் 8 மணிக்கு வந்தேன். அங்கிருந்து 30 ரூபாய் டிக்கெட் எடுத்து 8 முதல் 30 வரை ரயிலில் புனலூர் இரயில் ஏறினேன். இந்த ரயில் மதுரையில் இருந்து புனலூர் வரை செல்கிறது. இந்த இரயில் வெறிச்சோடி இருந்தது. காலை 10 மணிக்கு புனலூர் ஸ்டேஷன் இறங்கி அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தொங்கு பாலத்திற்கு நடந்து செல்ல 25 நிமிடம் ஆனது. ஆட்டோ வசதியும் உள்ளது. ஆனால் நான் நடந்துதான் சென்றேன். ஆனால் தொங்கு பாலத்திற்கு செல்ல திங்கட்கிழமை அனுமதி இல்லை. எனவே வெளியில் இருந்தே வீடியோ எடுத்துவிட்டு வந்தேன். அதன் பின்பு அருகில் உள்ள பேருந்து நிலையம் சென்று அங்கு பழைய பேருந்தை டீ மற்றும் டிஃபன் கடையாக மாற்றியிருந்தார்கள். அதில் சென்று டீ ஒரு கல்லை வடை சாப்பிட்டுவிட்டு 20 ரூபாய் கொடுத்துவிட்டு வெளியில் வந்தேன். மீண்டும் ஸ்டேஷனுக்கு செல்லும் வழியில் கடைத்தெருவில் ஒரு கடையில் டீ ஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கிக் கொண்டு இரயில் நிலையம் வந்தடைந்தேன். மணி பகல் 12 மணி. ஸ்டேஷனில் தென்காசி செல்ல 35 ரூபாய் டிக்கெட் எடுத்தேன். சரியாக 1 மணிக்கு இரயில் வந்தது. ரயில் கிளம்பி தென்காசி செல்ல தொடங்கியது. நான் இந்த வழியில் பயணம் செய்து பார்க்கத்தான் விரும்பி வந்தேன். பயணம் செய்யும் வழியில் அழகிய இயற்கை காட்சிகளும் பல இடங்களில் இரயில் பாம்பு போல் வளைந்தும் நெளிந்தும் குலுங்கியும் சென்றது. மிகவும் அற்புதமாக இருந்தது. அவ்வப்போது பெரிய கற்பாலங்களும் 5 சிறிய குகையையும் இரயில் கடந்து சென்றது பிரமிப்பை கொடுத்து.
இறுதியாக ஆரியங்காவு இரயில் நிலையம் கடந்த சிறிது நேரத்தில் இரயில் ஒரு குகையை கடந்து செல்ல சுமார் 2 நிமிடம் ஆனது. அதான் 6வது மிகப்பெரிய குகை. பாதை மிகவும் த்ரில்லாக இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் புனலூர் டு தென்காசி இரயில் செல்லும் பாதை இறக்கம் ஆன பாதை ஆகும். எனவே தான் பகல் 1 மணிக்கு கிளம்பிய இரயில் 3 மணி 20 நிமிடத்தில் தென்காசி வந்தடைந்தது. ஆனால் தென்காசி டு புனலூர் செல்ல 4 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். ஏனென்றால் அது மலை மீது ஏறும் பாதை ஆகும். அது இன்னும் அருமையாக இருக்கும். மாலை 3:30 மணிக்கு தென்காசி இரயில் நிலையம் வந்து அங்கிருந்து பழைய பேருந்து நிலையம் 10 நிமிடம் நடந்து சென்று குற்றாலம் செல்லும் பேருந்தில் குற்றாலம் சென்று 5 நிமிட நடை பயணத்தில் மெயின் அருவி சென்று நன்றாக குளித்துவிட்டு அருகில் உள்ள குற்றாலநாதர் கோவில் சென்று வழிபட்டுவிட்டு மீண்டும் நடந்து வந்து பேருந்து பிடித்து தென்காசி பழைய பேருந்து நிலையம் வந்து மீண்டும் நடந்து தென்காசி இரயில் நிலையம் வந்து சேர்ந்தேன். அங்கிருந்து 7 மணிக்கு இரயில் மூலம் இரவு 12 மணிக்கு திருச்சி வந்து சேர்ந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.